ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபினா சமையல். ரமலான் ஸ்பெஷலாக இன்றைக்கி தர்பூசணி வச்சு ஒரு ஜெல்லி தாங்க பண்ண போகிறோம். அகரகரம் தர்பூசணி வச்சு. அதுக்கு நான் தர்பூசணி ஒரு குண்டால் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 1/4 கிலோ போல் வரும். ஒரு 5 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது அகரகர் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேங்க. சைனா கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வாங்கினேன். வெறும் 26 ரூபா தாங்க இதோட ரேட்டு. இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள். எப்போவுமே நம்ம அதிகமாக இது உடம்புல இந்த வெயில் காலத்தில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வாய்ப்புண்ணு இருந்தாலும் சரியாயிடும். இப்போ அகரகர் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டோரில் நீளமாக நூல் மாதிரி இருக்கும். இது ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதை நல்லா குளிர்ந்த தண்ணியில் ஒரு நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நான் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதை ஒரு பவுலில் போட்டு ஒரு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டாச்சுங்க. போட்டுட்டு இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் வச்சு ஊற வச்சு எடுத்தாச்சு. இந்த தர்பூசணி இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஜூஸ் அடிச்சுக்கலாம். நான் கொட்டையெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு வெறும் பழத்தை மட்டும்தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. அது உள்ளே இதை சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக இப்போ ஜூஸ் அடிச்சுட்டு பார்க்கலாங்க. இப்போ நெய்ஸாக நல்லா ஜூஸ் அடித்தாச்சு. அடித்ததை நல்லா வடிகட்டிட்டு இப்போ நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ அகரகரை உள்ளே சேர்த்தியாச்சுங்க. சேர்த்து இப்போ எல்லாம் நம்ம அந்த தர்பூசணி ஜூஸு அகரகரை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க அந்த சர்க்கரையை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் மட்டும் நம்ம வச்சா போதுங்க. நம்மளுக்கு ஜெல்லி சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பபிள்ஸாக வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இது ஒரு டிசைனாக வரும்னு சொல்லிவிட்டு இது அளவாக இருக்கும்னு சொல்லி எடுத்திருக்கேங்க. இப்போ நான் அந்த கலந்து வச்சுருக்கதை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா சூடு ஆறின உடனே நல்லா ஃபேன் காற்றுல கொண்டு போய் வச்சிடணும். இந்த பபிள்ஸ் எல்லாம் இருந்தால் இப்போ உடச்சி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆறி செட்டாகி வந்துருச்சு. இப்போ நம்ம கை வச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா இந்த ஜெல்லி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை இப்போ அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்க வேண்டியதுதான். இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். நல்லா அந்த ஜெல்லியை எல்லா பக்கமும் ஒன்று சேர ஒரு கத்தி மாதிரி வச்சு இப்போ நம்ம அதை எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம அதில் கமுத்திட்டா கரெக்டாக நம்மளுக்கு அந்த டிசைனோட சூப்பராக நம்மளுக்கு ஜெல்லி சூப்பர். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இப்போ வந்திருக்குன்னு. இதை அப்படியே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம சர்பத்தெல்லாம் போடுவோம் பார்த்திங்களா, அந்த நன்னாரி சர்பத்தை அதுக்குள்ளே இதை போட்டு குடிச்சிக்கலாம். சும்மாவும் ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. எவ்வளோ அழகாக செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இதிலேயே எல்லா ஃப்ரூட்டும் வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணலாங்க. நாங்கள் ஒவ்வொரு ஃப்ரூட் வச்சு பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதாங்க, அழகாக பாருங்கள் கட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேங்க, ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே இப்போ நம்ம இதை கட் பண்ண ஜெல்லியை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம போட்டுக்கலாங்க. இது ஒரு வாரம் இருந்து 10 நாள் வரைக்கும் இதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், அருமையாக பாருங்கள் கட் பண்ணி நம்ம அல்வா மாதிரி வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக. இதை அப்படியே உள்ளே போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை வெளியிலேயே வைக்கலாம், ஒன்றுமே ஆகாதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஜூஸு இந்த வெயில் காலத்தில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, அருமையாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.